So very good morning children. In our today's class we are going to discuss about the remainder theorem. So if a polynomial p of x of degree greater than 1 or equal to 1 is divided by a linear polynomial. So ஒரு polynomial அந்த polynomial உடைய degree 1 இருக்கலாம் அல்லது more than 1 இருக்கலாம் அத கொடுத்துறாங்க. Degree greater than or equal to 1. It is divided by a linear polynomial. ஒரு polynomial இன்னொரு polynomial ஆல divide பண்றோம். So இந்த polynomial we have taken it as p of x and இங்க இந்த polynomial we have taken as a linear polynomial. So highest power is 1 x minus a அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டேன். So highest power 1 இருந்தாலே that should be considered as a linear polynomial. Then remainder என்னவா இருக்கும்னா p of a where a is any real number அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த p of x ன்னு சொல்லக்கூடிய polynomial இந்த p of x ன்னு சொல்லக்கூடிய இந்த polynomial x minus a ல டிவைட் பண்ணா p of a ன்னு வரக்கூடியது தான் நமக்கு ரிமைண்டரா வரும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த a ன்றது என்னன்னா any real number அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். p of x நான் என்ன எடுத்துர்க்கேன் இங்க பாருங்க. இந்த p of x நான் என்ன எடுத்துர்க்கேன்னா x² + 5x - 6 அப்படினு சொல்லிட்டு எடுத்துர்க்கேன். கரெக்ட்டா? x² + 5x + 6 அப்படினு சொல்லிட்டு எடுத்துர்க்கேன். It is divided by a polynomial. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 6 5 3 2s are. So x + 3 வரணும். So 3 2s are. இங்க p of x அப்படினு சொல்லக்கூடிய இந்த குவாட்ரடிக் பாலினாமியலை it is divided by another polynomial x + 3. இதே மாதிரி இருக்கு பாருங்க x + 3 then p of -3 is a remainder. -3 ன்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்றோம்? we call it as a remainder அப்படினு சொல்றோம். சோ இத எப்படி நாம தெரிஞ்சிக்கிறது அப்படினா it's very simple. First இதுக்கு 0 of the polynomial கண்டுபிடிங்க. x + 3 = 0. So 0 of the polynomial எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு previous exerciseல பார்த்தோம். First step 3 will go this side. So x is equal to -3 will be the 0 of polynomial. You have to substitute p of -3. See p of x has become p of a. அதாவது இந்த இடத்துல 3. இத வந்து என்ன மாத்திட்டேன் 0 of polynomial மாத்திட்டேன். -3 ஆ மாத்திட்டேன். Which is p of 3 equal to -3 the whole square plus 5 into -3 plus 6. Which is equal to -3 square பண்ணா 9 plus into minus is -15 plus 6. Which is equal to 9 plus 6 is 15 minus 15 equal to 0. So இங்க p of -3 னுடைய ரிமைண்டர் என்ன வருது அப்படினு சொல்லி கேட்டிங்கனா 0 அப்படினு சொல்லிட்டு வருது. So இந்த p of -3 ன்றது தான் இதனுடைய ரிமைண்டர். The p of x னுடைய ரிமைண்டர் வந்து என்னன்னா p of -3. p of -3 ஓட வேல்யூ 0. Clear with the idea? p of x x + 3 ஆல டிவைட் பண்றேன். x + 3 எப்படி டிவைட் பண்றேன்? 0 of the polynomial கண்டுபிடிச்சு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வேல்யூ ரிமைனிங் வேல்யூ வருதோ அதுதான் ரிமைண்டர். So p of -3 ன்னு சொல்லக்கூடியது தான் என்னது? ரிமைண்டர். p of -3 னுடைய வேல்யூ வந்து 0. இப்போ படிச்சு பாருங்க. ஒரு polynomial degree greater than or equal to 1 it is divided by another linear polynomial. Linear polynomial divide பண்றோம். இந்த ரிமைண்டர் p of a. இந்த p of a னா என்ன? செகண்டா வரக்கூடியது. இந்த p of a இந்த p of -3 போட்டுறோம் இல்லையா? அதுதான் ரிமைண்டர்ன்றோம். இந்த சம்முக்கு ரிமைண்டர் வந்து 0 அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த a ன்னு சொல்லக்கூடியது எந்த ரியல் நம்பராவும் இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அடுத்து if p of x ன்றது any polynomial if it is divided by x plus a x plus a ன்னு சொல்லக்கூடிய polynomial டிவைட் பண்ணா அப்ப ரிமைண்டர் p of -a வரும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி? அகைன் இதுக்கு 0 of polynomial போடணும். x plus a equal to 0 னா x is equal to 0 minus a வா x is equal to minus a. அடுத்து பாருங்க சரியா போச்சு பாருங்க p of -a ன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. p of x is divided by ax minus b then the remainder is p of a plus b by a ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது எப்படி வரும்? ax minus b equal to 0. அப்ப ax is equal to 0 plus b ன்னு வரும். ax is equal to b. அப்ப x is equal to b by a வா பாருங்க. இதுதான் இது. x ன்ற இடத்துல b by a வந்துருச்சு. இதுதான் ரிமைண்டர். இதுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கிடைக்கலாம். அது அடுத்தது. பட் ரிமைண்டர் என்னன்னா p of b by a. p of b by a க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இது எப்படி வந்ததுன்றது பாத்துருங்க. if p of x is divided by ax plus b then the remainder is p of minus b by a ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே சேம் இதுக்கு 0 of the polynomial போடணும். ax plus b equal to 0 ax is equal to 0 minus b ax is equal to minus b கரெக்ட்டா? so x is equal to multiply ல இருக்கு equal to cross பண்ணா divided minus b by a. so p of x க்கு பதிலா p of minus b by a அப்படினு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. so this is nothing but remainder theorem. once again சொல்றேன். ஒரு polynomial p of x ல இன்னொரு polynomial ஆல டிவைட் பண்றேன். அந்த polynomial linear polynomial. அப்ப ரிமைண்டர் என்ன வரும்னா இந்த சைன் மாறிடும். இந்த பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ். p of x minus a ன்றது polynomial-ஆ இருந்தா அப்ப p of a ன்றது ரிமைண்டரா வரும். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காமிச்சேன். சப்போஸ் பாருங்க x plus a ன்னு வந்ததுனா p of minus a ரிமைண்டர் சரியா போச்சு. அதே ஃபிராக்ஷன்ஸ்ல எப்படி வரும் அப்படினா
x க்கு கோஎஃபிஷியன்ட் வரும் ax b னா அதோட ஜீரோ ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிங்க அதான் ரிமைண்டர் ax b னா அதோட ஜீரோ ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிங்க அதான் ரிமைண்டர் clear then next we are going to see then we are going to see factor theorem if p of x is a polynomial of degree n greater than or equal to 1 so p of x ன்னு சொல்லக்கூடியது ஒரு பாலினாமியலா அதோட டிகிரி வந்து என்னவா இருக்கலாம் 1 ஆ இருக்கலாம் அல்லது 1 விட அதிகமா இருக்கலாம் and a is any real number a ன்னு சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு ரியல் நம்பரா இருக்கலாம் அப்படி இருந்ததுனா இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy ஆகும்னு சொல்றாங்க என்னது p of a equal to 0 implies x minus a is a factor of p of x p of a அப்ளை பண்ணும்போது 0 ன்னு வந்ததுன்னா இந்த x minus a ன்றது இந்த p of x க்கு ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு மல்டிபிளா இருக்கும்னு சொல்றாங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும் இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு p of x அப்படினு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் எடுத்துர்க்கேன் செகண்ட் டிகிரி பாலினாமியல் p of x = x² - 5x + 6 ன்னு சொல்லி எடுத்துர்க்கேன் it is divided by x - 3 இது கண்டிப்பா x - 3 ஆல டிவைட் ஆகும் எப்ப டிவைட் ஆகும்னா p of 3 போடும்போது நமக்கு 0 ன்னு கிடைக்கும் நல்லா பாத்துக்கோங்க p of a க்கு 0 p of a க்கு 0 ன்றது இந்த p of 3 = 0 ன்றதுக்கு சரியா போச்சு implies x - 3 is a factor இந்த மாதிரி வந்ததுனா இதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரியா செக் பண்ணி பாத்துருங்க ஃபர்ஸ்ட் வருதான்னு சொல்லிட்டு p of 3 க்கு 0 இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க p of 3 = 3 square minus 5 into 3 plus 6 which is equal to 3 square is 9 minus 15 plus 6 which is equal to 15 minus 15 which is equal to 0 சரியா போச்சு p of 3 க்கு 0 ன்னு வந்திருக்கிறதுனால இது சிம்பிள் மாறிடும் இந்த இடத்துல x - 3 ன்னு சொல்லக்கூடியது இதோட ஃபேக்டர் இப்போ படிச்சு பாருங்க p of a க்கு 0 ன்னு வந்திருக்கிறதுனால p of a க்கு 0 ன்னு வந்திருக்கிறதுனால x - a ன்றது ஃபேக்டர் ஆஃப் p of x ரிவர்ஸ்ல படிக்கிறோம் அவ்வளவுதான் அடுத்து x - a is a factor of p of x x - a ன்னு சொல்லக்கூடியது எப்ப p of x க்கு ஃபேக்டரா இருக்கும் p of a = 0 ன்னு வரும் ரெண்டு ரிவர்ஸா சொல்றோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் இதுக்கு 0 ன்னு வந்ததுனா இதுக்கு ஃபேக்டரா இருக்கும்ன்றோம் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றோம் இதுக்கு ஃபேக்டரா இருக்கும்னா இது 0வா இருக்கும் புரியுதா p of a க்கு 0 ன்னு வந்தா இதுக்கு ஃபேக்டரா இருக்கும் செகண்ட் பாயிண்ட்ல இதுக்கு ஃபேக்டரா இருக்குன்னா p of a க்கு 0வா இருக்கும் அவ்வளவுதான் சோ ரெண்டுத்தையும் மாத்தி சேம் பாயிண்ட தான் சொல்லிருக்காங்க சோ இதுதான் என்னன்னா ஃபேக்டர் தியரம் இதுக்கு முன்னாடி படிச்சது ரிமைண்டர் தியரம் இது ஃபேக்டர் தியரம் now we are going to see the sums based on the remainder and the factor theorem this is exercise number 3.3 first one check whether p of x is a multiple of g of x or not இங்க ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க p of x அப்படி சொல்லக்கூடியது பாலினாமியல் g of x ன்னு சொல்லக்கூடியது ஒரு பாலினாமியல் check whether p of x is a multiple of g of x or not p of x ன்னு சொல்லக்கூடியது g of x உடைய மல்டிபிளா இல்லையா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க clear இங்க என்ன கேட்டிருக்காங்க check whether p of x is a multiple of g of x p of x ன்னு சொல்லக்கூடியது g of x உடைய மல்டிபிள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது நீங்க சம் போட்டு பார்க்கலாம் அல்லது சம்ம நீங்க பாத்தீங்கனாலே வெறுமனே சொல்லிடலாம் இதனுடைய மல்டிபிளா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்க டிகிரி என்ன இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பவர் 3 இருக்கு ஹையஸ்ட் பவர் 3 இருக்கு இங்க ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 அப்ப இந்த ரெண்டு பேர்ல எது பெரியது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் பெருசு இது சின்ன ஈக்குவேஷன் இது third degree polynomial இது first degree polynomial so இந்த p of x இந்த g of x ஓட மல்டிபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இந்த g of x வேணா இந்த p of x ஓட மல்டிபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கரெக்ட்டா இல்லையா நான் சொல்றது இப்போ 16 அப்படிங்கற ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன் 2 அப்படினு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன் இப்போ 16 ன்றது 2 உடைய மல்டிபிளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இது பெரிய நம்பர் புரியலையா 16 ன்றது 2 ஓட மல்டிபிள் கிடையாது ஆனா 2 ன்றது 16 ஓட மல்டிபிள் அப்படி ரிவர்ஸ்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு clear with the idea so இதனுடைய மல்டிபிளா வரதுக்கு சான்ஸ் இல்ல இது வேணா இதனுடைய மல்டிபிளா வரலாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சோ இந்த சம் நம்ம போடவே தேவையில்லை நீங்க பாத்தீங்கனாலே தெரியுது பெரிய டிகிரி வந்துட்டு சின்ன டிகிரிக்கு மல்டிபிளா வராது சின்ன டிகிரி தான் பெரிய டிகிரிக்கு என்னவா வரும் மல்டிபிளா வரும் சோ இது கண்டிப்பா இட் இஸ் நாட் a polynomial
g of x is not a multiple of p of x. பட் நாங்கள் ஜென்ரலாக இது எடுத்தோன்னா பார்த்தோன்னா என்ன செய்வோம்னா இதை டிவைட் பண்ணி பார்த்துட்டு மல்டிபிளாக இல்லைன்னு சொல்லிடுவோம். அவன் வந்துட்டு செக் வெதர் g of x is a multiple of p of x ன்னு சொல்லி கேட்டிருந்தா தான் நீ போட்டு பார்க்கணும். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் வெதர் p of x is a multiple of g of x. p of x ன்றது g of x ஓட மல்டிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்ப பெருசு சின்னதோட மல்டிபிளா வரதுக்கு சான்ஸே இல்லை. வேணா நீங்க ரீசன் வேணா எழுதலாம். ரீசன் வந்துட்டு since degree of p of x is greater than degree of p of x. Degree of g of x is greater than degree of p of x அப்படினு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது சிம்பிளான சம். அடுத்து சம் நம்பர் 2 பாருங்க. By remainder theorem, second sum, by remainder theorem, find the remainder. Find the remainder when p of x is divided by g of x. இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. p of x g of x ஆல டிவைட் பண்றீங்க. where first p of x என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். first क्वेश्चनக்கு p of x is equal to x cube minus 2x square minus 4x minus 1 and g of x is equal to x plus 1. என்ன சொல்லிருக்காங்கன்னா p of x அப்படினு சொல்லக்கூடிய பாலினாமியல g of x டிவைட் பண்ணனும். அதான் கொடுத்திருக்கான். by remainder theorem படி find the remainder when p of x. See, when p of x is divided by g of x, what is the remainder? So remainder theorem நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? சின்ன டிகிரி எது? இதுதான். கரெக்ட்டா g of x தான் இதுக்கு டிவைசரா இருக்க போகுது. சோ அப்போ put g of x is equal to 0. 0 of this பாலினாமியல கண்டுபிடிக்க போறோம். g of x is equal to 0 னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? x plus 1 is equal to 0. அப்ப x is equal to minus 1. இதுதான் வந்து என்னது? 0 of this polynomial. சோ இப்போ இந்த 0 of this polynomial எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணினா தான் இந்த இதனுடைய ரிமைண்டர் என்ன அப்படின்றது உனக்கு தெரியும். பாருங்க. By remainder theorem, find the remainder when p of x is divided by this g of x. p of x g of x ஆல டிவைட் பண்ண போறேன். சரியா? எப்படி டிவைட் பண்றேன்? இந்த x னுடைய வேல்யூ எடுத்து போய் p of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p of minus 1 is equal to minus 1 the whole cube minus 2 into minus 1 the whole square minus 4 into minus 1 which is equal to minus 1 cube பண்ணினா minus 1 into minus 1 into minus 1. Minus into minus is plus, plus into minus is minus, minus 1 the answer. Minus 2 அப்படியே இருக்கு. minus 1 square பண்ணா plus 1 ஆயிடும். Minus into minus is plus 4 minus 1 which is equal to minus 1 plus into minus is minus 2 plus 4 minus 1. Minus என்ன இருக்கு பாருங்க? minus 1 minus 2 minus 1. So minus 1 minus 2 is minus 3. Minus 3 minus 1 is minus 4. Minus 4 plus 4 which is equal to 0. Therefore p of minus 1 க்கு எனக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா 0 அப்படினு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. So remainder is 0. What is the remainder? p of minus 1 is the remainder. p of minus 1 சொல்லக்கூடிய இந்த ரிமைண்டர். அந்த p of minus 1 உடைய வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கேட்டினா 0. The remainder of this sum is 0. Clear? Now it's sum number 2. Second subdivision இதுல p of x is equal to 4 p of x is equal to 4x cube minus 12x square plus 14x minus 3 and g of x is equal to 2x minus 1. As usual போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். first g of x க்கு 0 போடணும். put g of x is equal to 0. அப்ப 2x minus 1 is equal to 0. 2x is equal to 1, x is equal to 1 by 2. இங்க 0 of the divisor என்ன? 1 by 2 னு சொல்லக்கூடியது தான் இங்க 0 of the divisor. இத எடுத்துட்டு போய் p of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p of 1 by 2 equal to 4 into 1 by 2 the whole cube minus 12 into 1 by 2 the whole square plus 14 into 1 by 2 minus 3. 4 into 1 by 2 the whole cube. 1 cube பண்ணீங்கன்னா you will get 1. 2 cube பண்ணீங்கன்னா என்ன? 2 2s are 4, 4 2s are 8. 8 minus 12 அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. minus இது பாருங்க 7 times இங்கே கேன்சல் ஆயிடும். 2 7s are 14. அப்ப 7 minus 3. சரியா? அடுத்த ஸ்டெப்ல இப்போ இதுல அடுத்த ஸ்டெப் பாருங்க which is equal to 1 by 2
minus 3 plus 7 minus 3. Now we have to take LCM for this. LCM and 2 தான். ஏன்னா மிச்ச எல்லாத்துக்குமே denominator you are getting 1. So இங்க 2 வலனா 2 ones are 2, 1 ones are 1. இங்க 1 னா 1 2s are 2, 3 2s are 6. இங்க 1 2s are 2, 7 2s are 14. இங்க 1 2s are 2, 3 2s are 6. Clear? So which is equal to 1 plus 14 will be 15. Minus 6 will be minus 12 by 2, which is equal to 15 minus 12 is what? 3 by 2. So 3 by 2 சொல்லக்கூடியதா remainder of p of x, which is p of 1 by 2 is equal to 3 by 2 அப்படினு சொல்லிட்டு முடிச்சிடலாம். Clear? The next sum, sum number 4, sum number 3, find the remainder. Sum number 3, find the remainder when 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3. இதால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Similar to the previous sum தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. லாஸ்ட் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். கொடுத்திருக்கிற பாலினாமியல்ஸ்ல பெரிய பாலினாமியல p of x ன்னு எடுத்துக்கோங்க. p of x is equal to 3x cube minus 4x square plus 7x minus 5. செகண்ட் பாலினாமியல g of x ன்னு எடுத்துக்கோங்க, which is equal to x plus 3. ஸோ இந்த இடத்துல p of x g of x ஆல டிவைட் பண்ண போறோம். எதால டிவைட் பண்ண போறோமோ அதனுடைய ஜீரோ ஆஃப் பாலினாமியல் தான் கண்டுபிடிக்கணும். g of x னுடைய ஜீரோ ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். Put g of x is equal to 0. அப்ப x plus 3 is equal to 0. x is equal to இந்த 3 equal to cross ஆச்சுனா minus 3 ன்னு சொல்லிட்டு வந்துரும். x is equal to minus 3 ன்னு சொல்லக்கூடியது தான் zero of the polynomial. இப்போ இந்த zero of the polynomial எடுத்துட்டு போய் p of x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்பதான் நமக்கு p of x னுடைய ரிமைண்டர் கிடைக்கும். Therefore p of minus 3 is equal to 3 into minus 3 the whole cube minus 4 into minus 3 the whole square plus 7 into minus 3 minus 5, which is equal to 3 into minus 3 the whole cube. Minus 3 the whole cube na minus 3 3 ஆல 3 times multiply பண்றோம். Minus 3 into minus 3 into minus 3. Minus into minus is plus, plus into minus is minus. Anyway the final is going to be minus. 3 3s are 9, 9 3s are 27. இங்க அடுத்து minus 4 அப்படியே இருக்கட்டும். 3 minus 3 ஸ்கொயர் பண்ணுங்க plus 9 ஆயிடும். Minus 3 into minus 3 is plus 9. அடுத்து plus into minus is minus 21 minus 5, which is equal to 27 into 3. Plus into minus is going to be minus 27 into 3 போடுங்க. 81. 7 3s are 21, remainder 2. 3 2s are 6, plus 2 is 81, minus 81. 9 4s are 36, minus 25, minus 5. சரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், all the terms are negative terms. எல்லா termsமே நமக்கு negative terms தான் வந்திருக்கு. சோ எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம், which is equal to minus 81, minus 36, minus 21, minus 5. 5 6 12 13, 3 remainder 1, 9 9 plus 3 is 12, 14, 143, which is equal to minus 143 will be the final answer. This is the remainder. What it is? Remainder of p of x when p of x is divided by x plus 3. x plus 3 ஆல இந்த p of x டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வந்திருக்குனா minus 143 அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. சேம் சிம்பிள்ஸ் இருக்கனால இந்த சிம்பிள் எடுத்து நான் அப்படியே போட்டுருக்கேன். Clear with this sum? This is sum number 3. Then sum number 4, what is the remainder when x power 2018 plus 2018 is divided by x minus 1. x power 2018 divided by 2018 is divided by x minus 1 அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல். சோ இந்த பாலினாமியல் என்னன்னு எடுத்துக்கலாம்? p of x ன்னு எடுத்துக்கலாம். p of x is equal to x to the power 2018 plus 2018. It is divided by another polynomial can be taken as g of x. g of x is equal to x minus 1. So இப்போ என்ன செய்யணும்? இதனுடைய zero of polynomial கண்டுபிடிக்கணும். அப்ப put g of x is equal to 0. அப்ப x minus 1 is equal to 0. x is equal to 1 பாருங்க. 1 equal to cross பண்ணா 0 plus 1 which is equal to 1.
இப்போ இதை எடுத்துட்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? You have to substitute in p of x. So p of 1 is equal to 1 to the power 2018 plus 2018. 1 to the power anything is going to be 1. 1 to the power ல 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி 1000 இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் the final answer is going to be 1. ஏன்னா 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான். plus 2018. The final answer will be 2019. So the remainder is 2019 when g of x is divided by p of x. When this p of x is divided by g of x. Clear? Right. Then the next sum, for what value of k is a polynomial, sum number 5. For what value of k is a polynomial when p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10 is exactly divisible. இதுதான் முக்கியமான வார்த்தை. is exactly divisible by x minus 2. So for what value of k is the polynomial when p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10 is exactly divisible by x minus 2. இந்த பாலினாமியலை இந்த x minus 2 எக்ஸாக்ட்டா டிவைஸ் பண்ணுது அப்படினு சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா டிவைஸ் பண்றதுனா என்ன? இது ரிமைண்டர் வந்துட்டு 0 ன்னு வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பாலினாமியல் எக்ஸாக்ட்டா டிவைஸ் பண்ணிச்சு அப்படினா k னுடைய வேல்யூ என்ன அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க ரெண்டுத்தை எடுத்துக்கோங்க. p of x is equal to 2x cube minus kx square plus 3x plus 10. செகண்ட் பாலினாமியல் என்ன எடுத்துக்கலாம்? g of x is equal to x minus 2. So இங்க 0 of the polynomial நீங்க கண்டுபிடிக்கணும். 0 of the polynomial g of x கண்டுபிடிங்க. Put g of x is equal to 0. அப்ப x minus 2 equal to 0, x is equal to 2. x is equal to 2 is the 0 of this polynomial. So இப்போ இதை எடுத்துட்டு போய் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதுல தெளிவா கொடுத்திருக்கான் இது exactly divisible அப்படினு சொல்லிட்டு. So since p of x is exactly divisible by g of x. exactly divisible ஆகுது அப்படினா அப்ப ரிமைண்டர் நமக்கு என்னன்னு வரணும்? 0 ன்னு சொல்லிட்டு தான் வரணும். Therefore p of x னுடைய ரிமைண்டர் என்னன்னு வரணும்? 0 ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்தாகும். சோ இந்த இடத்துல போடுங்க. which is equal to x ன்ற இடத்துல நம்ம we can substitute 2. So p of 2 you can even put p of 2 வந்துட்டு 0 ன்னு வரணும் நமக்கு. p of x is equal to அப்ப x க்கு 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றா p of 2 க்கு நமக்கு 0 ன்னு வரணும். So p of 2 equal to 2 into 2 cube minus k into 2 square plus 3 into 2 plus 10. நான் என்ன சொல்லிருக்கேன்? p of 2 க்கு என்ன வரும்னு சொல்லிருக்கேன்? 0 ன்னு வரும்னு சொல்லிருக்கேன். So 0 equal to 2 into 2 cube is 8 minus k into 4 plus 3 2s are 6 plus 10, which is equal to 0 equal to 8 2s are 16 minus 4 into k is 4k plus 10 plus 6 is what? 16. 0 equal to 16 plus 16 will be what? 32 minus 4k. இதுல என்ன செய்யலாம்? 4k வை equal to cross பண்ணுங்க. So minus 4k will become plus 4k. 4k is equal to 32. k is equal to 32 by 4. Cancel பண்ணிச்சுனா எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 8 4s are 32, which is equal to the value of k is 8. The value of k is 8 when x minus 2 exactly divides this p of x. p of x x minus 2 exactly divide பண்ணும்போது exactly divide பண்றதால தான் ரிமைண்டர் 0 ன்னு சொல்லிட்டு போடுறேன் by remainder theorem. So p of 2 க்கு நான் 0 ன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். So p of 2 க்கு 0 ன்னு போட்டனா I am getting the value of k. X is equal to 8. The rest of the sums we will see in the next class.